10ஆம் வகுப்பு இயல் 4 புதிய நம்பிக்கை நெடுவினா. முன்னுரை. குறிப்புச் சட்டகம். முன்னுரை. மேரியின் குடும்பம் பறிக்கப்பட்ட புத்தகம் கல்விச் சுடர் இயற்றிய வில்சன். முதல் பட்டம் மேற்கல்வி முடிவுரை. முன்னுரை. வரலாற்றின் மனிதர்கள் வருகின்றார்கள், சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். அந்த வகையில் கல்வி அறிவற்ற இளஞ்சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து 1000 சுடர்களை ஏற்றி மேரியின் வாழ்க்கையை அறிவது கல்வியின் வரலாற்றை அறிவதாகும். மேரியின் குடும்பம். கருப்பின குடும்பத்தை சேர்ந்த மேரி, அப்பா சாம், அம்மா பால்சி. குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பருத்திக்காட்டில் வேலை பார்த்து வாழ்ந்து வந்தார்கள். மேரியும் அவரின் அம்மா பால்சியும் துவைத்து தேய்த்த துணிகளை எடுத்து கொண்டு பென்வில்சன் வீட்டை நோக்கி சென்றார்கள். பென்வில்சன் பிற்புற வாசல் வழியாக சென்றுவிட மேரி மட்டும் வெளியிலே இருந்தாள். சற்று தூரத்தில் மற்றொரு சிறிய வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 2 வெள்ளை குழந்தைகள் ஒரு சிறுமி மேரியை வீட்டினுள்ளே அழைத்தாள். பறிக்கப்பட்ட புத்தகம். விளையாடி கொண்டிருந்த மேரி பறிக்கப்பட்ட புத்தகம். விளையாடி கொண்டிருந்த மேரி மேசையில் இருந்த புத்தகத்தை பார்த்து ஆர்வமுற்று அதை எடுத்து புரட்டத் துவங்கின போது வில்சனின் 2 பெண் குழந்தைகளுள் சிறுமியாக இருந்தவள், புத்தகத்தை என்னிடம் கொடு, நீ இதை எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று கூறிய புத்தகத்தை வெடுக்கென்று புடுங்கினாள். கல்வியின் மீது தாகம். பென்வில்சன் வீட்டில் நடந்த இந்நிகழ்வு மேரியின் மனதில் எப்படியாவது படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. நான் படிக்க வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன், நான் எழுத படிக்கப் போகிறேன் என்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாள். தன் தந்தையிடம் தான் எழுத படிக்க தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று எனது விருப்பத்தை தெரிவித்தாள். கல்விச் சுடர் இயற்றிய வில்சன். நான் படிக்க விரும்புகிறேன் என்று ஏங்கி மேரிக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்தாள் மிஸ் வில்சன். உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும், நீ வரவேண்டும் என்று அழைத்தபோது மேரிக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. முதல் பட்டம். மேரி கல்வி கற்க 5 மைல் தூரம் நடந்தே சென்றாள். அந்த தலைமுறையில் படிக்கும் முதல் ஆளும் மேரிதான். மேரி ஜேன் படிக்க ஆரம்பித்தாள். பள்ளிக்கூடத்தில் சில ஆண்டுகள் ஓடின. அந்த
ஆண்டின் கடைசியில் மேரிக்கு பட்டம் வழங்கப்பட்டது. மேற்கல்வி: நான் மேற்படிப்பு பயில ஆசைப்படுகிறேன் என்று எண்ணத்தை மிஸ் வில்சனிடம் கூறினாள். மேரி அவளது எண்ணத்தை ஒரு வெள்ளைக்கார பெண்ணிடம் உதவியுடன் நிறைவேறக் கொடுத்தாள். மிஸ் வில்சன் மேற்படிப்பு படிக்க செல்லும் மேரியை குடும்பத்தினரும் ஊர் பொதுமக்களும் ரயில் நிலையம் வரை சென்று வழி அனுப்பி வந்தனர். முடிவுரை: உன்னால் படிக்க முடியாது, நான் படிக்க வேண்டும் என்று உந்து சதியே சிறு கறுப்பின மக்கள் மத்தியில் மேரி ஜேன் தலை நிமிர்ந்து வந்தது. மேரியின் விடாமுயற்சியும் பெற்றோரின் அனுமதியும் மிஸ் வில்சனின் உதவியுமே அவளை கல்வி கற்க வைத்தது. நன்றாக முன்னேற வழிவகை செய்தது.